அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் வினோத். சத்து மாத்திரைகள் அப்படின்றது இப்ப சாக்லேட் மாதிரி யாரு வேணாலும் வாங்கி பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. முன்னாடி எல்லாம் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு தான் மக்கள் சத்து மாத்திரைகளை எடுத்தாங்க. அதுலயுமே சில சமயம் சத்து மாத்திரைகள் திணிக்கப்பட்டது அப்படின்னே சொல்லலாங்க. ஆனா தற்போது இந்த கூகுள்ல ஆகட்டும் இல்ல சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் மூலியமா சத்து மாத்திரைகளை லேகிய மாதிரி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சத்து மாத்திரைகளை நியூட்ராசிட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இதற்கு அறிவியல் ரீதியா எந்த ஒரு நோயையும் குணப்படுத்தக்கூடிய தன்மை கிடையாது. ஆனா இந்த சத்துக்களை மட்டும் நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி கொடுக்கறதுனால இதை நியூட்ராசிட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கோவிடுக்கு அப்புறம் பார்மா கம்பெனிகளை கம்பேர் பண்றப்ப இந்த சத்து மாத்திரைகளினுடைய வருமானம் பல மில்லியன் டாலரா அதிகரிச்சிருக்குன்னு சொல்றாங்க. அடுத்த 10 ஆண்டுகள்ல இந்த பார்மாசிட்டிகல்ஸை விட நியூட்ராசிட்டிகல்ஸ் தான் அதிக வருமானம் ஈட்டுவாங்க. இது பல பில்லியன் டாலராவும் அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல சொல்றாங்க. இந்த மாதிரி சத்து மாத்திரைகள்ல சமீப காலமா அதிகமா ப்ரோமோட் பண்ணக்கூடியதுதான் கொலாஜன் மாத்திரைகள் இல்ல பவுடர்ஸ். இந்த வகை தாங்க. கொலாஜன் அப்படின்னா என்ன, நம்ம உடம்புல கொலாஜன் என்ன மாதிரி பயன் தருகிறது, கொலாஜனுக்காக நீங்க மாத்திரைகள் மட்டும்தான் எடுக்கணுமா, உணவுலயே கொலாஜனை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்றத பத்தி விரிவாக இந்த பதிவுல பார்க்கலாம் வாங்க. முதல்ல கொலாஜன் அப்படின்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாங்க. கொலாஜன் அப்படின்றது ஒரு வகையான புரோட்டீன். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பெரும்பாலான திசுக்களுக்கு ஒரு வடிவத்தை கொடுக்குதுங்க. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா எலும்புகள்ல 3ல் 1 பங்கு ஆர்கானிக் மேட்ரிக்ஸ் இருக்கு. அதுல பெருமளவு கொலாஜன் தான் இருக்குங்க. இது எலும்புகளுக்கு எப்படி வடிவத்தை கொடுக்குது அப்படின்னாங்க, நம்ம சப்பாத்தி மாவை பிசையறதுக்கு முன்னாடி சல்லடையை வச்சு சலிப்போம். அந்த சல்லடை மாதிரி இது ஒரு வடிவத்தை உருவாக்குது. அந்த கேப்ல தான் கால்சியம் மற்றும் பாஸ்பேட் படிமனாகி அது எலும்புகளுக்கு உறுதித்தன்மையை கொடுக்குதுங்க. அதே மாதிரி தான் இது எலும்புகள்ல மட்டும் இல்லாம சருமமாகட்டும், குருத்தெலும்புன்னு சொல்லக்கூடிய கார்டிலேஜ், டெண்டன் சொல்லக்கூடிய தசைக்கயிறு, லிகமெண்ட்ஸ் சொல்லக்கூடிய சவ்வு உள்ளிட்ட மற்ற பகுதிகளிலுமே இந்த கொலாஜன் நிறைந்து இருக்குதுங்க. கொலாஜன் எப்படி உருவாகுது அப்படின்னாங்க, ஃபைப்ரோபிளாஸ்ட் அப்படின்ற வகையான செல்கள் தான் பெருமளவு கொலாஜன் உற்பத்தி பண்ணுது. கொலாஜனுடைய வடிவத்தை ட்ரிபிள் ஹெலிகல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். இதுல அமினோ ஆசிட்ஸ் சங்கிலி மாதிரி ஒண்ணு மேல ஒண்ணு இருந்துட்டே இருக்கும். அது 3 பின்னல்களா இணைந்து உறுதித்தன்மையை கொடுக்கும். இதைத்தான் ட்ரிபிள் ஹெலிகல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றாங்க. இதுல முக்கியமான அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கிளைசின், புரோலின், ஹைட்ராக்சி புரோலின் அப்படின்னு நிறைய இருக்குங்க. ஆனா இதுல கிளைசின் மட்டுமே 3ல் 1 பங்கு இருக்கும். இது மட்டும் இல்லாம வைட்டமின் சி, ஜிங்க், காப்பர் உள்ளிட்ட மற்ற சத்துகளும் கொலாஜன் உற்பத்திக்கு அவசியமா தேவைப்படுதுங்க. அதுக்கப்புறம் கொலாஜனுடைய வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 28 வகையான கொலாஜன்ஸ் இருக்குங்க. ஆனா ரொம்ப நம்ம காமனா படிக்கிறது 5 வகை மட்டும்தான். அதுலயும் குறிப்பா டைப் 1 மற்றும் டைப் 3 மட்டுமே மொத்த கொலாஜன் எடையில கிட்டத்தட்ட 90% நம்ம உடல்ல இருக்கு. 3 முக்கியமான கொலாஜன் வகைகள் மற்றும் அது எந்தெந்த திசுக்கள்ல இருக்கு அப்படின்றத பத்தி பார்த்துடலாங்க. ஃபர்ஸ்ட் டைப் 1 கொலாஜன். இது அதிக அளவு சருமம், எலும்பு, தசை கயிறுன்னு சொல்லக்கூடிய டெண்டன், லிகமெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாம பற்கள்ல அதிக அளவு இருக்குங்க. இதனுடைய பயன் ஸ்ட்ரென்த் மற்றும் ஸ்ட்ரக்சர், வடிவம் மற்றும் உறுதித்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாவது டைப் 2 கொலாஜன். இது அதிக அளவு கார்டிலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய குருத்தெலும்புல தான் அதிகமா இருக்குங்க. பெரும்பாலான மூட்டுகள்ல ஹைலைன் கார்டிலேஜ் தான் இருக்கு. அது உருவாவதற்கு டைப் 2 கொலாஜன் அவசியமா தேவைங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய முழங்கால் மூட்டுல மெனிஸ்கஸ் அப்படின்ற ஒரு சவ்வு இருக்குங்க. இதுல டைப் 2 கொலாஜனும் இருக்கு, டைப் 1 கொலாஜனுமே இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய முதுகு தண்டுவட பகுதியில டிஸ்க் அப்படின்ற ஒரு சவ்வு இருக்குங்க. இதுதான் ஷாக் அப்சார்ப்ஷனை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுலயுமே டைப் 1 கொலாஜனும் இருக்கு, டைப் 2 கொலாஜனுமே இருக்கு. அடுத்து டைப் 3 கொலாஜன். இதுல ரெட்டிகுலர் ஃபைபர்ஸ் தான் அதிகமா இருக்குங்க. இது பெரும்பாலான சமயம்
டைப் 1 கொலாஜன் இருக்கிற பகுதியில் இதுவுமே வந்து சேர்ந்து இருக்கும். கொலாஜன் மாத்திரைகள் எல்லாத்துக்கும் வந்து கட்டாயம் அவசியமான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாதுங்க. யாருக்கு தேவை அப்படின்னு பார்த்தோம்னாங்க, ஒருத்தருக்கு மூட்டு தேய்மானம் பிரச்சனை இருக்கு, இல்ல முதுகுவலி பிரச்சனை இருக்கு, டீஜெனரேட்டிவ் டிஸ்க் டிசீஸ் பாதிப்பு இருக்கு, இல்ல அவங்களுக்கு வந்து முடக்குவாதம் போன்ற வாத பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து மூட்டுகள் இருக்கக்கூடிய குருத்தெலும்புல பாதிப்பு இருக்கும், இல்ல அவங்களுக்கு பிராக்சர் ஏற்பட்டிருக்கு, அந்த பிராக்சர் வந்து சீக்கிரமா ரெக்கவர் ஆகணும், ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு லிகமெண்ட் இன்ஜுரி எல்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி கண்டிஷன்ல அவங்க கொலாஜன் மாத்திரைகளை வந்து மற்ற ட்ரீட்மெண்ட்டோட சேர்த்து எடுக்கலாம். அது வந்து அவங்களுடைய ரெக்கவரி டைமை வந்து கட்டாயம் வந்து கம்மி பண்ண நிறைய சான்சஸ் இருக்குங்க. ஆனா இந்த சோஷியல் மீடியால வந்து இன்ஃப்ளூயன்சர் சொல்ற மாதிரி வந்து கொலாஜன் மாத்திரைகள் மட்டும் எடுத்தாலே வந்து மூட்டு தேய்மானம் வந்து கம்ப்ளீட்டா சரியா போயிடும், முடக்குவாதத்தினுடைய வலி சரியா போயிடும் அப்படின்ற மாதிரி மேஜிக் எல்லாம் வந்து கொலாஜன் மாத்திரைகள் மட்டும் தன்னிச்சையா எடுப்பதால எந்த ஒரு பயனும் வந்து கிடையாது. கொலாஜனை மாத்திரைகளை மட்டும்தான் எடுக்க முடியுமா, இதை உணவுல இருந்தே எடுக்க முடியாதான்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் வந்து முடியுங்க. ஆனா இதுல பெரும்பாலானது வந்து பார்த்தோம் அப்படின்னா அசைவ உணவுகள்ல இருந்து தான் வந்து கிடைக்கும். ஃபர்ஸ்ட் மட்டன் ஆகட்டும், பீஃப் ஆகட்டும், போர்க் ஆகட்டும், இதை நீங்க சூப் வச்சு ரெகுலரா வந்து குடிக்கலாங்க. அதுலயும் வந்து குறிப்பா வந்து போன் பிராத் அப்படின்னு சொல்லுவோம். இவைகளுடைய அந்த எலும்பை வந்துங்க 4 to 5 மணி நேரம் வந்து ரொம்ப ஸ்லோ குக்கிங்ல செய்யும் போதுதான் அதிக அளவு வந்து கொலாஜன் ரிலீஸ் வந்து இருக்குங்க. இரண்டாவது, சார் நான் சிக்கன் மட்டும் தான் எடுப்பேன் அப்படின்னாங்க, சிக்கனை வந்து நீங்க தோலோட போட்டு வந்து வேக வச்சு இல்ல சூப் வச்சு வந்து நீங்க தாராளமா வந்து குடிக்கலாங்க. மூன்றாவது, நான் ஃபிஷ் எடுப்பேன் அப்படின்னா நீங்க ஃபிஷ்ஷும் வந்து தோலோட தான் வந்து எடுக்கணுங்க. அப்பதான் அதிக அளவு வந்து கொலாஜன் வந்து கிடைக்கும். இல்ல சார் நான் வந்து இதெல்லாம் சாப்பிட மாட்டேன், முட்டை மட்டும் தான் எடுப்பேன் அப்படின்னாங்க, இதுல நேரடியா வந்து எந்த ஒரு கொலாஜனும் வந்து கிடையாதுங்க. ஆனா கொலாஜன் உற்பத்திக்கு தேவையான புரோட்டீன் அது மட்டும் இல்லாம அதுலயும் குறிப்பா புரோலின் அப்படின்ற ஒரு முக்கியமான அமினோ ஆசிட் வந்து அதிக அளவு இருக்கு. சார் நான் வந்து சைவ உணவுகள் மட்டும்தான் எடுப்பேன் அப்படின்னாங்க, எந்த ஒரு சைவ உணவுலையும் வந்து உண்மையான கொலாஜன் கிடையாதுங்க. ஆனா கொலாஜன் உற்பத்திக்கு தேவையான முக்கியமான சத்துகள் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட், வைட்டமின் சி நிறைந்த உணவுகள். நீங்க ஆரஞ்சு ஆகட்டும், திராட்சை ஆகட்டும், இல்ல எலும்புச்சை, அது மட்டும் இல்லாம பப்பாளி, இந்த சிகப்பு மற்றும் மஞ்சள் குடைமிளகாய், நெல்லிக்காய் ஆகட்டும், இல்ல பெர்ரி வகைகள், ஸ்ட்ராபெரி ஆகட்டும், ப்ளூபெரி ஆகட்டும், இதெல்லாம் வந்து அதிக அளவு வந்து சேர்த்திக்குங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் அதிக அளவு சேர்த்திக்குங்க. அது மட்டும் இல்லாம புரோட்டீன் நிறைந்த சைவ உணவுகள், பருப்பு வகைகள், இல்ல பயிர் வகைகள், சோயாபீன் உள்ளிட்ட இந்த வகைகள் அதிக அளவு வந்து சேர்த்திக்குங்க. அது மட்டும் இல்லாம பால் பொருட்களும் வந்து அதிக அளவு சேர்த்திக்குங்க. புரோட்டீன், விட்டமின் சி, அதோட சேர்த்து ஜிங்க், காப்பர், இந்த மாதிரி வந்து முக்கியமான சத்துகள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம உடல்லயே வந்து கொலாஜன் உற்பத்தி அதிக அளவு வந்து ஏற்படும். கடைசியா ரொம்ப முக்கியமான சந்தேகம், சார் என்னுடைய டாக்டர் வந்து கொலாஜன் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்க சொல்லியிருக்காரு, பார்மசியில போய் கேட்டா அவங்க 2 வகையான மாத்திரைகள் இருக்கு, எந்த வகை வேணும்னு சொல்றாங்க, இதை எப்படி சூஸ் பண்றது அப்படின்னாங்க, ஃபர்ஸ்ட் டைப் 1 கொலாஜன் சப்ளிமெண்ட்ஸ். உங்களுக்கு எலும்பு தேய்மானம், ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்கு, இல்ல எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு, இல்ல உங்களுக்கு தசை கயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஒரு பைசப்ஸ் டெண்டினைட்டிஸ் ஆகட்டும், டென்னிஸ் எல்போ பிரச்சனை ஆகட்டும், இல்ல உங்களுக்கு மூட்டை சுத்தி இருக்கக்கூடிய இந்த லிகமெண்ட்ஸ் இல்ல டெண்டன்ஸ்ல வந்து அடிபட்டிருக்கு, இதனுடைய ஃபாஸ்டர் ரெக்கவரிக்காக வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா நீங்க டைப் 1 கொலாஜன் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கலாங்க. அதே சமயம் வந்து டைப் 2 கொலாஜன் சப்ளிமெண்ட்ஸ் யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னாங்க, மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மூட்டு தேய்மானம் இருக்கு, இல்ல முடக்குவாதம் உள்ளிட்ட வாத பிரச்சனைகள் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த குருத்தெலும்புல வந்து பாதிப்பு இருக்கும். ஸோ அந்த குருத்தெலும்பு சீக்கிரமா ரெக்கவர் ஆவதற்கு வந்து நீங்க டைப் 2 கொலாஜன் நிறைந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கலாங்க. விலை அப்படின்னு பார்த்தோம்னாங்க டைப் 1 கொலாஜன் சப்ளிமெண்ட்ஸ் வந்து ஒரு 15 to 30 ரூபா கிட்ட வருங்க. ஆனா டைப் 2 கொலாஜன் சப்ளிமெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னாங்க ஒரு 50 to 80 ரூபாய் கூட வந்து ஒரு மாத்திரைக்கு வந்து செலவினம் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க கட்டாயம் மாத்திரைகள் தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ எல்லாராலையும் வந்து இந்த கொலாஜன் நிறைந்த மாத்திரைகளை வாங்கி பயன்படுத்த முடியும், அதுவும் மாசக்கணக்கா வந்து எடுக்க முடியும்னு சொல்ல முடியாது. முடிந்த அளவுக்கு வந்து கொலாஜன் அதிகமா இருக்கக்கூடிய உணவு முறைகளை எடுக்க பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்க, மற்றவங்களும் வந்து பயன்பெறுவாங்கன்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. உள்ளங்கையில் மருத்துவம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மருத்துவம் சார்ந்த தங்களுடைய சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.